யூஸ்வலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திங்க் பாசிட்டிவ். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், திங்க் நெகட்டிவ். நெகட்டிவாக திங்க் பண்ணுறது உங்களுடைய ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இட் சவுண்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், ரைட்? நம்ம எப்போதுமே சொல்கிறோம், நெகட்டிவாக திங்க் பண்ணாத, ஒஸ்ட் கேஸ் திங்கிங் அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் வந்து நெகட்டிவ் விஷயங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய மைண்டு அதை வந்து திரும்ப 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 நினச்சி பார்க்கும். இங்கே தான் ஒரு பவர்ஃபுல் ஐடியா ஒன்று வருதுங்க. அதுக்கு பேர் நெகட்டிவ் இமேஜினரி. அப்படின்னா என்ன? உங்களுடைய பயத்தை பார்த்து ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி அதை நேருக்கு நேராக நின்று ஃபேஸ் பண்ணுறது தாங்க நெகட்டிவ் இமேஜினரி. வித்தியாசமாக இருக்குல்ல? என்னன்றதை பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு கொடுக்கட்டுமா? ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை இமேஜின் பண்ணுங்க, பட் இன் அ கண்ட்ரோல்டு வே. அது என்ன கண்ட்ரோல்டு வே என்னன்றதையும் பார்க்கலாம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க ஆஃபீஸில். அதை நினச்சி வந்து ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க. நார்மலாக எப்படி ஒரி பண்ணுவோம்? நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் என்ன வரும்? நான் வந்து இது தப்பாக ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? எதையாச்சும் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? என்னால் ஃப்ளூயண்ட்டாக வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னால் பேச முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம நார்மலாக திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கிளியராக இமேஜின் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் சில பாயிண்ட்ஸ் வந்து மறந்துட்டீங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றத கிளியராக இமேஜின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அப்புறம் என்ன? தென் வாட்? லைஃப் ஸ்டாப் ஆகிடுமா? இல்லை நெக்ஸ்ட் டே நார்மலாக போகுமா? இவ்வளோதாங்க, சிம்பிள். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்ஸ்ட் கேஸ் நடந்தாலும் அது நம்ம நினைக்கிறத விட பெருசாக இருக்கிறது இல்லைங்க நம்ம லைஃப்பில். நம்ம பயப்படுறது எப்போதுமே நமக்கு நடக்கிறது இல்லைங்க. ஆனால் அப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் நம்மளுடைய பயத்துக்கு காரணமே. நீங்கள் ஒர்ஸ்ட் கேஸை கிளியராக இமேஜின் பண்ணும்போது உங்களுடைய அன்சர்டனிட்டி கம்மியாகும் அந்த பர்டிகுலர் சினாரியோவில். அதே போல் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த ஃபியர் எதை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய மைண்ட் வந்து காம் ஆகும். ஏன்னா தெரியாத விஷயத்தை நினச்சி தான் நம்ம ரொம்ப பயந்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு தெரிஞ்ச விஷயம் நமக்கு ரொம்ப பயத்தை கொடுக்காது இல்லையா? இது நான் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை. இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். நீங்கள் வந்து ஷார்ட் டைம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டெக்னிக், அவ்வளோதான். ஓவர் திங்கிங் பிரேக் பண்ண இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆனால் ஒர்ஸ்ட் கேஸை இமேஜின் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் என்னன்னு கேளுங்க. ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்கும். லைஃப் கண்டினியூஸ். அவ்வளோதான் இல்லையா? ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டைம் பயம் வந்தால் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுங்கள். நம்ம பயப்படுறது ரொம்ப பெருசாக இருக்கும்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஒர்ஸ்ட் கேஸை அக்செப்ட் பண்ண நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மைண்டு பெஸ்ட் கேஸில் காம் ஆயிருங்க. ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.